ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.5 ஓட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் பார்க்க போகிறோம். அப்போ அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ்னா ஒரு சீக்வன்ஸ், அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ். அப்போ இது ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, ஒரு சீக்வன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 4, 8, 12, 16 இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இப்போ இந்த சீக்வன்ஸ் நான் என்னன்னு சொல்ல போறேன், அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா நெக்ஸ்ட் டேர்ம்ஸா போறதா வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். த டிஃபரன்ஸ் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் சேம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லலாம், ஏபின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்னாகும், 4 கிடைக்கும். அப்போ பாருங்க, இங்கே எடுத்து பாருங்க. அப்போ 12 - 8 என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இங்கே இதை எடுத்து பாருங்க, இதுக்கு 4. அப்போ பாருங்க, the consecutive difference values are same. இதெல்லாம் நமக்கு என்னது, சேமாக இருக்கு. அப்போ இந்த கிவன் சீக்வன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், ஏபின்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு சீக்வன்ஸ் நம்மளுக்கு ஏபியா இல்லையா நம்ம செக் பண்ணணும்னா நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமன் டிஃபரன்ஸ் ஆர் சேமா இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஏபின்னு சொல்ல முடியும். அப்போ டு ஃபைண்ட் இந்த கிவன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஐடென்டிஸ்மா இது நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. இந்த மெமரிஸ் பண்ணிட்டா போதும். ஃபர்ஸ்ட் ஏபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, ஏன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, ஒரு சீக்வன்ஸில் இது வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4ன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே என்ன சொல்கிறோம், ஏன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் நான் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, d = T2 - T1 சொல்லலாம், ஆர் T3 - T2. இந்த ஃபார்முலாஸ் நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா, காமன் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, டு ஃபைண்ட் த கிவன் சீக்வன்ஸ் இஸ் ஏபி ஆர் நாட். அப்ப இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும், டு ஃபைண்ட் த கிவன் sequence is AP or not. ஒரு சீக்வன்ஸ் ஏபியா இல்ல அப்படின்னு, ஏபியா இல்ல நாட் ஏபியான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துள்ள டேர்ம்ஸ்க்கு எல்லாமே காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த காமன் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு சேமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஏபி. அப்ப காமன் டிஃபரன்ஸ் ஆர் நாட் சேமா இருந்தா நம்ம என்ன சொல்லலாம், ஏபி. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் இது கொடுக்குறேன். இப்போ நம்ம நான் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், 3, 10, 17, 24. இப்போ இது ஒரு சீக்வன்ஸ், இது ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸ். நான் எடுத்துக்கிட்டு ஒரு சீக்வன்ஸ், இதை நான் செக் பண்ணணும் ஏபியா இல்லையான்னு. அப்போ நான் என்ன பண்ணணும், இதையும் நான் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ இதையும் நான் சப்ராக்ஷன் பண்ணணும்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 - 3 என்ன வருது, 7. அப்போ இது நான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 17 - 10 = 7. நெக்ஸ்ட் இதையும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 24 - 17 = 7. இங்க பாருங்க, இதுல எல்லாமே நம்மளுக்கு எப்படி வருது, சேமா வருது. அப்ப காமன் டிஃபரன்ஸ் ஆர் சேமா வரனால இந்த கிவன் சீக்வன்ஸ் நான் என்னன்னு சொல்லலாம், ஏபி. சப்போஸ் இங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ நம்மளுக்கு இங்க மாறுச்சுன்னா அப்ப அது கிவன் சீக்வன்ஸ் நம்ம என்ன சொல்ல முடியும், நாட் ஏபி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சொல்ல போறேன். தேர்ட் ஒன், ஜெனரல் ஃபார்ம் அண்ட் ஏபி. ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு ஜெனரல் ஃபார்ம் வந்து ஏபி இப்படிதான் போகும். ஒரு ஏ ஃபர்ஸ்ட் டைம் எப்போதும் ஏ சொல்லுவோம். ரெண்டாவது டைம் எப்படி இருக்குன்னா, a + d, a + 2d, a + 3d, a + 4d and so on. இப்படிதான் போகும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், a + d னா எப்படி இந்த ஃபார்ம்ல. அப்ப பாருங்க, a வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்,
நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகும் a plus 2d d பாருங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் மல்டிபிள் ஆஃப் தி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் d 2d 3d 4d போயிட்டு இருக்கும் அப்ப a இன்க்ரீஸ் ஆயிடும் அப்ப இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்ம்ல இருந்தா நம்ம என்ன சொல்லலாம் ap சார் இது நம்மளுக்கு எதுக்குங்க சார் யூஸ் ஆகும் டு இந்த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளுக்கு ஒரு ஏபி நம்மளால எழுத முடியும் இஃப் யூ நோ த ஏ வேல்யூ இப்போ பாருங்க உங்களுக்கு ஏ வேல்யூ தெரியுது ஏ இஸ் ஈக்குவல் டு 2 டி இஸ் ஈக்குவல் டு 3 தெரியுது அப்போ உங்களுக்கு ஏ வேல்யூ டி வேல்யூ தெரிஞ்சா ஒரு ஏபி எழுத முடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதணும் அப்ப ஏபி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா இந்த ஃபார்முலா எழுதணும் ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2d ஏ பிளஸ் 3d இப்போ பாருங்க நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன் இப்போ a வேல்யூ என்ன 2 அப்ப a plus என்ன 2 plus 3 2 plus 2 into 3 2 plus 3 into 3 just நான் a வேல்யூ d வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் அப்ப 2 இது என்னது 5 3 2s are 6 6 plus 2 8 3 3s are 9 plus 2 11 அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ஒரு ஏபி ஃபார்ம் ஆகுது எது தெரிஞ்சதுன்னா ஏவும் டியும் தெரிஞ்சதுன்னா இந்த ஐடென்டிட்டிஸ் நம்ம இந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் ஏபி ஃபார்ம் பண்ண முடியும் சார் இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்றேன் இப்போ ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லையானா இருக்கு அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏ மைனஸ் டி அதுக்கு முன்னாடினா ஏ மைனஸ் 2d அப்படி போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கிறது இந்த பக்கம் நம்மளுக்கு என்ன பக்கம் நெகட்டிவா போகும் அப்ப ஏ மைனஸ் இந்த பக்கம் a minus d a minus 2d அதுமே போயிட்டே இருக்கு நம்மளுக்கு சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம a ல இருந்து நம்மளுக்கு செஞ்சா போதும் நெக்ஸ்ட் fourth one general term of an AP ஒரு AP ஓட ஜெனரல் டேர்ம் இதுக்கு பாருங்க இதுக்கு டிஃபரன்ஸ் இது ஃபார்ம் இது என்னது டேர்ம் அப்ப டேர்ம்னு வரும்போது tn is equal to a plus n minus 1 into d இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணனும்னா we to find general term of an AP ஒரு C இதுக்கு ஒரு ஜெனரல் டேர்ம் இதுக்கு ஒரு ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் or to find the value of the term to find the value of term இது என்ன சார் வேல்யூ ஆஃப் டேர்ம் இப்போ எனக்கு இது ஒரு சீக்வென்ஸ் இது ஒரு ஏபின்னு தெரியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஜெனரல் டேர்மும் கண்டுபிடிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது டேர்ம் 1 இது டேர்ம் 2 இது டேர்ம் 3 ன்னு சொல்லுவாங்க இது டேர்ம் 4 எனக்கு இந்த சீக்வென்ஸ் ஏப்ல எனக்கு t10 வேல்யூ வேணும் எத்தனாவது வேல்யூ வேணும் டேர்ம் 10 ஓட வேல்யூ வேணும் அப்ப நான் இந்த ஃபார்முலா எடுத்துப்பேன் அப்ப என்ன எடுத்துப்பேன் tn is equal to a plus n minus 1 into d இப்ப பாருங்க tn க்கு நமக்கு என்ன பண்ணனும் நமக்கு எத்தனாவது வேல்யூ வேணும் இங்க n வந்து 10 என்ன இருக்கு n வந்து 10 a என்ன 2 d என்ன இதுல இருந்து இது சப்ட்ராக்ட் பண்றோம் அப்ப 3 இப்போ இது மூணையும் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு கிடைச்சிரும் இப்ப t10 is equal to a value 2 n வேல்யூ என்ன சொன்னேன் 10 அப்ப 10 minus 1 d வேல்யூ என்ன 3 அப்ப 2 plus 10 minus 1 9 அப்ப 3 அப்ப 2 plus 9 into 3 27 அப்ப t10 is equal to 29 அப்ப term இந்த சீக்வென்ஸ்ல term 10 ஓட வேல்யூ 29 இருக்கும் ஓகேவா இது ஜெனரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதே ஃபார்முலா tn is equal to a plus n minus 1 into d இப்ப பாருங்க ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும் n வந்து n ஆ தான் இருக்கும் சப்ஸ்டிட் பண்ண கூடாது அப்ப a சப்ஸ்டிட் பண்ணலாம் a வேல்யூ என்ன 2 n minus 1 into d வேல்யூ என்ன நமக்கு 3 அப்ப 2 plus 3 மல்டிபிள் பண்ணா 3n minus 3 அப்ப இங்க என்ன வரும் 3n இது ரெண்டு சிம்பிள் பண்ணா -1 இதுதான்
இந்த சீக்வன்ஸோட ஜெனரல் டேர்ம். சார் இந்த ஜெனரல் டேர்ம் நம்மளுக்கு எதுக்குங்க சார் யூஸ் ஆகும்னா, இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான இப்போ டேர்ம் 3யோட வேல்யூ வேணும்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டேர்ம் 3 வேல்யூ பாருங்க. இப்போ டேர்ம் 3 நான் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். டேர்ம் 3 என்னுக்கு போல 3 இருக்கு. அப்போ என்ன ஒரு 3 into 3 minus 1. அப்போ 3 3s are 9 minus 1. அப்போ எவ்வளோ வருது 8. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ பாருங்க டேர்ம் 3 வேல்யூ 8. இப்போ இந்த ஜெனரல் டேர்ம் தெரிஞ்சாலும் ஒரு எக்ஸாக்டான வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு டேர்ம் 10 வேல்யூ வேணும் இல்லை டேர்ம் 20 வேணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மொத்தம் 4 சொல்லியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், காமன் டிஃபரன்ஸ்னா ஏன்னு ஃபர்ஸ்ட் டேர்ம்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். காமன் டிஃபரன்ஸ்னா என்னதுக்கு, இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும், ஒரு சீக்வன்ஸ் ஏபி or not an AP நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்ப D is equal to D2 minus D1 or D3 minus D வச்சு நம்ம என்ன பண்ணலாம், D யும் கண்டுபிடிக்கலாம். காமன் இந்த ஒரு given sequence என்னது APயா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் AP எதுக்குன்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு AP சீக்வன்ஸ் நம்மளால எழுத முடியும். நெக்ஸ்ட் ஜெனரல் டேர்ம் ஆஃப் APனா Tn is equal to A plus n minus 1. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி ஒரு ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும், ஒரு எக்ஸாக்டான வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இது இந்த 4 இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு 3 இன்ட்ரடக்ஷன் இருக்கு, அது நெக்ஸ்ட் வீடியோல கொடுப்பேன். அதை நல்லா லேர்ன் பண்ணிக்கும்.